இல்லையா வாங்கி தர முடியாதுப்பா. எனக்கு இந்த நாட்டில் யாருமே இல்லை. ஐ அம் கோயிங் டு ஃபாரின். பொம்பளைங்க நீங்களாம் கூட உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு சாணி தொலைக்கிறதுலாம் வேலை இல்ல இல்ல யாரடி செவடியான்ற நீ யாரடி தட்டி கேட்டேன். நான் யார் தெரியுமா? யாரடி இந்நாட்டு இளவரசர் தென்னரசு இருக்கிறார்ல, யாரு? இந்த நாடு நகர சொத்து அனைத்து உன் பேருக்கு உயிர் சாசனம் எழுதி வாங்கினியே அந்த பொட்டையா தேடி வந்துக்கிறேன். பொட்டத்தாமா அவனை வச்சு குடும்பம் செஞ்ச அன்னைக்கு நல்லா அவன் இன்னைக்கு பொட்டையா உனக்காங்க அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நானு. அப்படியா? ஏம்மா கேட்டுக்கோ, இவளுக்கு மட்டும்தான் வீட்டுக்காரர் தொட்டு கட்டினாரு, மீதி பேருக்குலாம் தூக்கி போட்டாரு. அப்படி போடுங்க. என்னடி இப்போ ஒண்ணு கெட்டு போல தான் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்ந்து எங்க அனைவர் காலையில விழுந்த மன்னிப்பு கேட்டு விட்டு கோத்தா இந்த இடத்தை விட்டு ஓடி போடு. ஆமா மன்னிப்பு கேட்க முடியாது, ஒண்ணு கேட்க முடியாது. நான் யார் தெரியுமாடி? யாருமா? நீர் யாரு? இந்த நாடு நகரம் அத்தனை சாசனமா எழுதி கொடுத்துருக்காண்டி. என்னடா தவறு நடந்து போச்சுமா. என்னடா இப்படிக்கு கிளி போட சொன்னேன். ஆமாடா அவன் போதுல மேல் தூக்கி போட்டுக்கிறான். என்ன பண்ண போற தேவடியா? ரொம்ப தடவை வந்தா பாரு. நல்லா இவ்வளவு பேர் சரித்து வச்சிருக்கீங்க. வாங்கின உனக்கு வாங்கணும். சரியா போட்டுதா அந்த பொட்ட பையன் ஏண்டி ஓட்ட சொல்லி போறானே? நீ கேக்குறது கரெக்ட் தான். டேய் லோப்பரே, ஆமா நீ ரொம்ப சூப்பர் தான். அப்படியாடி? ஏண்டி உன்னுடைய ஹோட்டலுக்கு வந்தானா, சாப்பிட்டானா, பணத்தை வாங்கினியா, அதோட என்ன செஞ்சிருக்கணும்? நீ நல்ல சம்சேரி இருந்ததுன்னா நீ போய் இதோட வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு நீ அமைச்சிருப்ப. நீ 10 பேரான போற பழப்பட்ட தானே நீ வச்சுப்ப. அவனை வீட்லயே தான் வச்சுப்பேன். கிழவங்க அழகுல மயங்கி அப்படியே விழுந்துட்டடி. டேய் நீ எப்படியாப்பட்டவ தெரியுமா? கிழவன் கூட சொத்து சொகை அனைத்து இருக்குதுன்னா அவனை கூட வச்சுக்க. நீ எப்படியாப்பட்ட கேக்குறேன். முக்கியம் பணம்